ப்ரோ இந்த யூஎக்ஸ் டிசைன் ஃபீல்டில் வந்து பிகினருக்குலாம் கேஸ் ஸ்டடி பண்ணணும்னு சொல்கிறாங்களே, அது எப்படி பண்ணுறது ப்ரோ, என்னெல்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட பேர் கமெண்ட்ஸ்லையும் இன்ஸ்டாலையும் கேட்டிருந்தீங்க. ஸோ நீங்கள் கேட்டீங்க, இதோ உங்களுக்காக ஒரு கேஸ் ஸ்டடியில் ஸ்டார்ட்லேருந்து எண்டு வரைக்கும் என்னெல்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு கம்ப்ளீட்டாக அந்த ஒரே வீடியோவில் சொல்கிறேன். ஸோ நீங்கள் வந்து ஜஸ்ட் உங்கள் மொபைல் ஃபுல் ஸ்க்ரீனில் போட்டு ரிலாக்ஸாக உட்காருங்க. வித்தவுட் எனி ஃபர்தர் டிலே ஆரம்பிக்கலாங்களா? ஃபர்ஸ்ட் யூ ஹவ் டு ஃபைண்ட் அ ப்ராப்ளம். நீங்கள் ஒரு ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த ப்ராஜெக்ட்கான ஒரு ப்ராப்ளம் தெரிஞ்சிருக்கணும் இல்லையா? ஃபர்ஸ்ட் வந்து அந்த ப்ராப்ளம் என்னன்னு சொல்லி ஃபைண்ட் பண்ணுங்க. அது என்ன வேணா இருக்கலாம். உங்களுக்கு சுற்றி என்ன நடக்குதுன்னு பாருங்க. அது வந்து எப்படி போகுது, என்னெல்லாம் வந்து ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணுறாங்க, அதுக்கு வந்து டிஜிட்டலாக எப்படி சொல்யூஷன் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே ஃபுல்லாக யோசிச்சு அந்த ப்ராப்ளம் வந்து வேலிடாக இருக்குது, நிறைய பேருக்கு யூஸருக்கு தேவைப்படும் அப்படின்னா கண்டிப்பாக அதை நீங்கள் எடுத்து பண்ணலாம். இல்லை என்னதான் யோசிச்சாலும் வந்து ப்ராப்ளம் ஃபைண்ட் பண்ணுறது தெரியல அப்படின்னா, நம்ம இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருக்கோம். அந்த வீடியோவில் வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 11 ப்ராஜெக்ட் ஐடியாஸ் கொடுத்துருக்கோம். அதில் வந்து ஏதோ ஒன்று சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அதில் வந்து சூஸ் பண்ணிவிட்டு அந்த ப்ராப்ளம் வச்சு இதில் ஒர்க் பண்ண பாருங்கள். ஸோ நீங்கள் ப்ராப்ளம் ஃபைண்ட் பண்ணிட்டீங்களா? சூப்பர். அதுக்கப்புறம் உங்களோட சொல்யூஷன் என்ன? இப்போ ஒரு ப்ராப்ளம் சூஸ் பண்ணியிருப்பீங்க இல்லையா? அந்த ப்ராப்ளம்க்கு நீங்கள் வந்து அதுக்கு எப்படி சொல்யூஷன் கொடுக்கலாம், உங்கள் மைண்டில் ஃபஸ்ட் என்ன தோணுது, இதுக்கு வந்து இந்த மாதிரி தான் சொல்யூஷன் கொடுக்கலான்னு சொல்லிட்டு எப்படி தோணுதுங்கிறதுக்காக அங்கே வந்து உங்களோட சொல்யூஷன் என்னன்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணணும். இப்போ நான் சொல்ல போகிறதுக்கெல்லாம் என் ஃப்ரெண்டோட கேஸ் ஸ்டடி வந்து ஒவ்வொன்றா அப்படியே ஷோ பண்ணி காட்டுறேன். ஸோ வந்துட்டு உங்களுக்கு ஈஸியாக என்னென்ன சொல்கிறோன்னு எக்ஸாக்டாக புரிஞ்சிடும்னு நினைக்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ப்ராப்ளம் ஃபைண்ட் பண்ணிட்டீங்க, தென் அதுக்கான உங்களோட சொல்யூஷனை கொடுத்தாச்சு. இது காமன். தென் கம்ஸ் டிசைன் ப்ராசஸ். நீங்கள் என்ன மாதிரி ப்ராசஸ் ஃபாலோ பண்ண போகிறீங்கிறது வந்து ஜஸ்ட் ஒரு கிளிம்ஸ் மாதிரி மேலே கொடுங்க. ஜஸ்ட் இந்த மாதிரி எம்பத்தைஸ், டிஃபைன், ஐடியேட், ப்ரோட்டோடைப், டெஸ்டிங் அப்படின்னு சொல்லிட்டு எந்த மாதிரிலாம் ஃபாலோ பண்ணுறீங்களோ அதோட கிளிம்ஸ் மட்டும் அதை வந்து மேலே கொடுத்துருங்க. ஒரு செக்ஷனாக கொடுங்க. டிசைன் ப்ராசஸ் தான் ஃபாலோ பண்ணிருக்கேன்னு சொல்லி செக்ஷனாக கொடுங்க. தென் அந்த மேலே டிசைன் ப்ராசஸ் கொடுத்துருப்பீங்க இல்லையா? அதில் வந்து என்ன மாதிரி கொடுத்துருக்கீங்களோ அதே ஃப்ளோவில் கீழே அதே ப்ராசஸ் இருக்க மாதிரி ஒவ்வொன்றா வாங்க. அதில் வந்து ஃபர்ஸ்ட் இன்டர்வியூ எடுத்தீங்க அப்படின்னா அந்த இன்டர்வியூட டீட்டெயில்ஸ், எவ்வளோ பேர் இன்டர்வியூ எடுத்திருக்கீங்க, என்னெல்லாம் கலெக்ட் பண்ணீங்க, அவங்ககிட்ட உங்களுக்கு என்ன டேட்டா கிடச்சிருக்குன்னு சொல்லிட்டு ஒரு டெக்ஸ்ட் ஃபார்மேட் அப்படி ஃபுல்லாக போடலாம். தென் அந்த ப்ராஜெக்ட்ஸ் பற்றி உங்கள் சைட்லேருந்து உங்கள் சர்க்கிள்லேருந்து எல்லாத்தையும் ஃபுல்லாக கேட்கறதுக்காக ஆன்லைனில் வந்து அனுப்பியிருப்பீங்க இல்லையா? ஸோ அந்த ஒரு டேட்டாஸும் ஃபுல்லாக அனலைஸ் பண்ணி அதுலேருந்து என்னெல்லாம் கிடச்சிருக்கு, எவ்வளோ டேட்டாஸ் வந்திருக்கு, என்னெல்லாம் கிடச்சிருக்குன்னு சொல்லிட்டு ஃபுல்லாக அனலைஸ் பண்ணி அதுவுமே நெக்ஸ்ட் மென்ஷன் பண்ண பாருங்கள். லைக் குவாலிட்டேட்டிவ், குவான்டிட்டேட்டிவ்லாம் எடுத்து அதுலேருந்து என்னெல்லாம் கிடச்சிருக்கோ அதை வந்து ப்ராப்பராக வச்சுக்க பாருங்கள். தென் கம்ஸ் காம்படிட்டிவ் அனாலிசிஸ். இதில் வந்து இப்போ ஒரு ப்ராடக்ட் எடுத்துருக்கீங்க அப்படின்னா, லெட்ஸ் சே நீங்கள் வந்து ஜொமேட்டோ ஒர்க் பண்ணுறீங்கன்னு வச்சுப்போம். அவங்களோட காம்படிட்டர் வந்து ஸ்விக்கி இருப்பாங்க இல்லையா? ஸோ அதில் வந்து ஸ்விக்கியில் என்னெல்லாம் இருக்குது, என்ன ப்ராஸ் இருக்குது, அவங்க என்னெல்லாம் இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க, என்ன மாதிரி சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க, அதுலேருந்து என்ன யூஸருக்கு தேவைப்படுது, என்னெல்லாம் வந்து யூஸர் வந்து மிஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லாக உங்கள் சைடு அனலைஸ் போட்டு அதெல்லாம் வந்து எப்படி உங்கள் இதில் இன்க்ளூட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி பார்க்கணும். ஸோ அந்த இடத்துல காம்படிட்டிவ் அனலைஸில் உங்கள் காம்படிட்டரை பற்றி ஃபுல்லாக அனலைஸ் பண்ணுறீங்க. டாப் டு பாட்டம் என்னெல்லாம் பண்ணுறாங்களோ எல்லாமே ப்ராப்பராக அனலைஸ் பண்ணுற மாதிரி பார்த்துக்கோங்க. அதை பண்ணி அதை வந்து நல்ல அட்ராக்டிவ் ஃபார்மேட்டில் இங்கே வந்து போட பாருங்க. அந்த காம்படிட்டிவ் அனலைஸில் வந்து ஒரு காம்படிட்டர் மட்டும் தான் இருக்குன்னு அவசியம் இல்லை. உங்களுக்கு வந்து இன்கேஸ் 3 காம்படிட்டர் 2 காம்படிட்டர் இருந்தாலுமே சரி, அவங்களை வந்து ப்ராப்பராக என்ன மாதிரிலாம் இருக்கும், என்ன மாதிரி டேட்டாஸ் சொல்லிட்டு எல்லாம் எக்ஸாக்டாக போட்டு ப்ராப்பராக மென்ஷன் பண்ண பாருங்க. தென் கம்ஸ் யூசர் நீட்ஸ் அண்ட் யூசர் பெயின் பாயிண்ட்ஸ். இப்போ நீங்கள் முன்னாடி எல்லா டேட்டாஸ் வச்சிருப்பீங்க இல்லையா? டைரக்ட் இன்டர்வியூ எடுத்தது, அங்கேருந்து உங்களுக்கு கிடைச்ச டேட்டாஸ், ப்ளஸ் இந்த ஆன்லைன் சர்வே எடுத்தது, அங்கேருந்து உங்களுக்கு கிடைச்ச டேட்டாஸ், எல்லா டேட்டாஸும் ப்ராப்பராக வச்சுட்டு ப்ளஸ் இந்த காம்படிட்டிவ் ரிசர்ச்சில் வந்து என்னெல்லாம் கிடச்சிருக்கு, என்ன யூஸர் தேவைப்படுது அப்படின்னு சொல்லி எல்லாமே கிடச்சிருக்கும் இல்லையா? அது எல்லாமே வந்து ப்ராப்பராக டெக்ஸ்ட் ஃபார்மேட்லையோ இல்லை வேறு ஏதோ ஃபார்மேட்லையோ இங்கே வந்து மென்ஷன் பண்ண பாருங்கள். யூஸரோட நீட் இந்த மாதிரி இருக்குது, அவங்க வந்து இந்த மாதிரி பெயின் பாயிண்ட் வந்து ஃபேஸ் பண்ணுறாங்க. பெயின் பாயிண்ட் இந்த சென்ஸ் என்னெல்லாம் அவங்களுக்கு தேவைப்படும், என்ன மாதிரிலாம் ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணுறாங்க, அந்த அப்ளிகேஷன் யூஸ் பண்ணும்போது என்னெல்லாம் கிடைக்கல அவங்களுக்குன்னு சொல்லிட்டு அதெல்லாம் பெயின் பாயிண்ட்ஸ் மென்ஷன் பண்ணுங்கள். என்ன தேவை இருக்குது அப்படிங்கிறத வந்து யூசர் நீட்ஸில் ப்ராப்பராக மென்ஷன் பண்ணுங்கள். ஓகேயா? தென் கம்ஸ் எம்பத்தி மேப்பிங். இங்கே வந்து யூசர் எப்படி ஃபீல் பண்ணுறாங்க, என்ன சொல்கிறாங்க, என்ன மாதிரிலாம் பண்ணுறாங்கன்னு ஒரு 4 இது ஃபிக்ஸ் பண்ணிட்டு யூசர்கிட்ட வந்து கேட்டகரி வைஸ் பிரித்து அப்படியே போடுற மாதிரி இதில் வந்து மென்ஷன் பண்ணணும். தென் அது முடிச்சதுக்கப்புறம் யூசர் பர்சனா, அதில் வந்து நீங்களே ஒரு கேரக்டர், அதாவது யூசர் டென்ட்டு எடுத்திருப்பீங்க இல்லையா? அதெல்லாம் பேஸ் பண்ணி ஒரு கேரக்டர் நீங்களே ஃபிக்ஷனலாக ரெடி பண்ணி அதில் வந்து அவங்க என்ன ஒர்க் பண்ணுறாங்க மாதிரி ஒரு ஹோல் பயோடேட்டா மாதிரி, அவங்க என்ன ஒர்க் பண்ணுறாங்க, எங்கே ஒர்க் பண்ணுறாங்க, என்னெல்லாம் பிடிச்சிருக்கு அவங்களுக்கு, ப்ளஸ் என்ன மாதிரி பெயின் பாயிண்ட் ஃபேஸ் பண்ணுறாங்க அதுன்னு சொல்லிட்டு கம்ப்ளீட்டாக நீங்கள் முன்னாடி கலெக்ட் பண்ண டேட்டாஸ்லாம் வச்சு ஒரு யூசர் வந்து ப்ராப்பராக சொன்னாங்க அப்படின்னா எப்படி இருக்கும் அது மாதிரி யூசர் பர்சனில் மென்ஷன் பண்ண பாருங்கள். தென் கம்ஸ் அஃபினிட்டி மேப்பிங். இங்கே நீங்கள் கலெக்ட் பண்ணி டேட்டா வச்சிருப்பீங்க இல்லையா? அது எல்லாமே வந்து ஸ்டிக்கி நோட் வைஸில் வந்து ப்ராப்பராக கலெக்ட் பண்ணியிருப்பீங்க இல்லையா? அப்படி இல்லை அப்படின்னாலும் அதை வந்து இங்கே வந்து ஸ்டிக்கி நோட் கணக்காக வந்து அப்படியே ஃபுல்லாக மென்ஷன் பண்ணு. ஆக்சுவலாக அப்படி தான் பண்ணணும். அப்படி பண்ணல அப்படின்னாலும் இங்கே வந்து ஸ்டிக்கி நோட்ஸ் போல் வந்து ஃபுல்லாக மென்ஷன் பண்ணுங்கள். என்ன இருந்தாலும் சரி, யூசர் பெயின் பாயிண்ட்ஸு, நீட்ஸு, என்ன இருந்தாலும் சரி, என்ன ஃபியூச்சர்ஸ் தேவைப்படுது, எல்லாமே என்ன இருந்தாலும் சரி, அதை அப்படியே ஓவராலாக அப்படி ரேண்டமாக மென்ஷன் பண்ணுங்கள். அதை மென்ஷன் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு வந்து அதை ஃபுல்லாக குரூப் பண்ணுங்கள். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு யூசர் பெயின் பாயிண்ட்ஸ்னால் இதெல்லாம் இருக்குது, யூசர் நீட்ஸ்லாம் இதெல்லாம் இருக்குதுன்னு சொல்லிட்டு அது என்னெல்லாம் இருக்கோ அது ரேண்டமாக இருக்கிறது வந்து ஃபுல்லாக குரூப் பண்ணி ஒரு செட்டன் குரூப்ஸ்குள்ளே ஒன்று வச்சுருங்க. ஸோ அந்த மாதிரி வைக்கிறது மூலிமா ஈஸியாக வந்து யூசரோட நீட்ஸ் என்ன ஃபியூச்சர் எதிர்பார்க்குறாங்கன்னு சொல்லிட்டு ஈஸியாக உங்களுக்கு தெரிஞ்சிடும். அதுலேயே மெயின் திங் வந்து என்ன பெயின் பாயிண்ட் ஃபேஸ் பண்ணுறாங்கிறது தெரிஞ்சிடும். அந்த பெயின் பாயிண்ட் வச்சு தான் மொத்த அப்ளிகேஷன் நீங்கள் மேக்ஸிமம் டிசைன் பண்ண போகிறீங்க இல்லையா? ஸோ அந்த பெயின் பாயிண்ட் வந்து ஹைலைட்டடாக என்ன மாதிரிலாம் கொண்டு போகிறது வந்து ப்ராப்பராக வச்சுருங்க. தென் கம்ஸ் இன்ஃபர்மேஷன் ஆர்கிடெக்சர். இதில் வந்து நீங்கள் பண்ண போகிற மொபைல் அப்ளிகேஷனோ இல்லை வெப்சைட்டோ வெப் அப்ளிகேஷனோ எது வந்தாலும் சரி, அதுக்குன்னு ஒரு ஃப்ளோ இருக்கும் இல்லையா ஓவராலாக? ஸோ அது வந்து ஸ்டார்டிங்லேருந்து எங்கே ஸ்டார்ட் ஆகுதுன்னு பார்த்துட்டு அதுக்குள்ளே என்னென்ன மெனு
மெனூஸ் இருக்குது, என்னென்னலாம் போட போகிறீங்க, அந்த ஒவ்வொரு மெனுலையும் என்னென்னலாம் ஃபியூச்சர் இருக்க போகுது, அந்த ஒவ்வொரு ஃபியூச்சர்லையும் என்னென்னலாம் கொடுக்க போகிறீங்கன்னு சொல்லிட்டு ஒரு கம்ப்ளீட் ஃப்ளோ வந்து நீங்கள் மென்ஷன் பண்ண மாதிரி பாருங்கள். இதுக்கு முன்னாடி யூசர் ஃப்ளோ மாதிரியும் இருக்கும், பட் நான் வந்து இந்த மாதிரி ஃபாலோ பண்ணுவேன். நீங்கள் யூசர் ஃப்ளோ ஆட் பண்ணணும் அப்படின்னா அதுவும் ஆட் பண்ணலாம். தென் கம்ஸ் டாஸ்க் ஃப்ளோ. இப்போது நீங்கள் பெயின் பாயிண்ட் சூஸ் பண்ணியிருப்பீங்க இல்லையா? ஃபார் எக்ஸாம்பிளுக்கு உங்கள்கிட்ட ஒரு 6 பெயின் பாயிண்ட் இருக்குன்னு வச்சுப்போம். அந்த 6 பெயின் பாயிண்ட்டும் இப்போ வந்து உங்களுக்கு ஒரு 6 டாஸ்க், அந்த 6 பெயின் பாயிண்ட்டுக்கான நீங்கள் சொல்யூஷன் வந்து கொடுக்க போகிறீங்க. இப்போ ஒரு பெயின் பாயிண்ட் இருக்குது, லெட்ஸ் சே பெயின் பாயிண்ட் ஏன்னு வச்சுப்போம். அந்த பெயின் பாயிண்ட் ஏல நீங்கள் என்ன மாதிரிலாம் ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க, அந்த ப்ராப்ளம் வந்து எப்படி உங்களுக்கான சொல்யூஷன் கொடுக்க போகிறீங்கிறதுக்காக ஒரு ப்ராப்பர் ஒரு டாஸ்க்ல மென்ஷன் பண்ணுங்கள். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஃபுட் ஆர்டர் பண்ணுறது தான் அந்த பெயின் பாயிண்ட் வச்சுப்போம். அந்த பெயின் பாயிண்ட்டில் நீங்கள் எப்படி ஆர்டர் பண்ண போகிறீங்க, எப்படி யூசர் உள்ளே வர போகிறாங்க, உள்ளே வந்துட்டு எதை கிளிக் பண்ணணும், எதை கிளிக் பண்ணால் நீங்கள் எப்படி ஷோ பண்ண போகிறீங்க, அந்த ஷோ பண்ணி அதை எப்படி ஈஸியாக ஆக்சஸ் பண்ணுற மாதிரி பண்ண போகிறீங்கன்னு சொல்லிட்டு எல்லாமே அந்த டாஸ்க் ஃப்ளோவில் பக்காவாக மென்ஷன் பண்ணியிருக்கணும். அந்த ஃப்ளோ மிஸ் ஆகாமல் பர்ஃபெக்டாக அங்கே இருக்கணும். ஒன்றா அந்த டாஸ்க் ஃப்ளோ கூடயே வந்து டாஸ்க் ஃப்ளோக்கான ஸ்க்ரீன் கீழே மென்ஷன் பண்ணலாம். அப்படி இல்லைனா டாஸ்க் ஃப்ளோ மட்டும் தனியாக போட்டுட்டு அதுக்கப்புறமா வந்து ஸ்க்ரீன்ஸை மென்ஷன் பண்ணி எக்ஸ்ப்ளனேஷன் பண்ணலாம். ஸோ எவ்வளோ பெயின் பாயிண்ட்ஸ் இருக்கோ அந்த அளவுக்கு நீங்கள் டாஸ்க் ஃப்ளோ ஃபுல்லாக மென்ஷன் பண்ணுற மாதிரி பாருங்கள். இப்போ எல்லாத்துக்கும் ஒவ்வொரு டாஸ்க் ஃப்ளோவுக்கு மல்டிபிள் ஸ்க்ரீன்ஸ் எல்லாம் போட்டு அந்த டாஸ்க் ஃப்ளோக்கு ஏற்ற மாதிரி எவ்வளோ ஸ்க்ரீன்ஸ் இருக்குது, எவ்வளோ யூசர் ஃப்ளோ போகுது, அந்த ஃப்ளோ எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு எல்லாமே ப்ராப்பராக பார்த்துட்டு அந்த ஒவ்வொரு ஸ்க்ரீனுக்கும் எதுக்காக அந்த இடத்துல யூஸ் பண்ணியிருக்கீங்க, ஐகான் எதுக்காக யூஸ் பண்ணியிருக்கீங்க, இமேஜ் எதுக்காக யூஸ் பண்ணியிருக்கீங்க, அந்த இடத்துல எதுக்கு அந்த ஆப்ஷன் கொடுத்துருக்கீங்கன்னு சொல்லிட்டு எல்லாத்துக்கும் டேரெக்டாக எக்ஸ்ப்ளனேஷன் மாதிரி கொடுங்க. ஸோ இந்த மாதிரிலாம் கொடுக்கறது மூலிமா ரெக்யூட்டருக்கு வந்து நீங்கள் ப்ராப்பராக எல்லாமே தெரிஞ்சு தான் பண்ணுறீங்கன்னு ஒரு ஃபீல் கொடுக்கும். அந்த பெயின் பாயிண்ட்ஸ் எவ்வளோ இருந்தாலும் சரி, 10 பெயின் பாயிண்ட் இருந்துச்சுன்னா அந்த 10 பெயின் பாயிண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி 10 டாஸ்க் ஃப்ளோ பண்ண போகிறீங்க. அந்த 10 டாஸ்க் ஃப்ளோக்கு ஏற்ற மாதிரி 20 ஸ்க்ரீனோ 30 ஸ்க்ரீனோ பண்ண போகிறீங்க. ஸோ இதுதான் கான்செப்ட். தென் எல்லாம் முடிச்சதுக்கப்புறம் ஃபியூச்சர் என்ஹான்ஸ்மெண்ட் போடுங்க. இந்த ப்ராஜெக்ட்டில் வந்து ஃபியூச்சர் என்ஹான்ஸ்மெண்ட் எது தான் பண்ண போகிறீங்க, என்ன மாதிரி கொண்டு போக போகிறீங்க, ஃபியூச்சர் வந்து என்னெல்லாம் ஃபியூச்சர் ஆட் பண்ண போகிறீங்கன்னு சொல்லிட்டு ப்ராப்பராக மென்ஷன் பண்ண பாருங்கள். இதெல்லாம் பண்ணிங்கன்னா ப்ராப்பராக யூஎக்ஸ் கேஸ் ஸ்டடி ரெடி ஆகிடுச்சு. தென் கம்ஸ் யூஐ கேஸ் ஸ்டடி. இது என்ன ஒரு செப்பரேட்டாக சொல்கிறேன் அப்படின்னா நீங்கள் இப்படியும் பண்ணலாம், இல்லை நான் சொல்ல போகிற யூஐ கேஸ் ஸ்டடி வந்து யூஎக்ஸ் கேஸ் ஸ்டடி கூட இன்க்ளூட் பண்ணலாம். அப்படி பண்ணிங்கன்னா ரொம்ப லென்த்தாக போகிற மாதிரி இருக்கும். அதனால பிரித்து பண்ணுறதே கொஞ்சம் பெஸ்ட் தான். அது இட்ஸ் கம்ப்ளீட்லி அப் டு யூ. இந்த யூஐ கேஸ் ஸ்டடியில் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஜஸ்ட் நீங்கள் அந்த ப்ராஜெக்ட்ஸ்க்கு வந்து என்ன மாதிரிலாம் காம்பவுண்ட் யூஸ் பண்ணியிருக்கீங்க, என்ன கலர் யூஸ் பண்ணியிருக்கீங்க, என்ன ஃபாண்ட் யூஸ் பண்ணியிருக்கீங்கன்னு சொல்லிட்டு எல்லாம் மென்ஷன் பண்ணுங்கள். ஜஸ்ட் போடுங்க. ஸ்டார்டிங்கில் வந்து கலர்னு போடுங்க. கலரில் வந்து என்ன கலர் யூஸ் பண்ணியிருக்கீங்க, பிரைமரி கலர் என்ன, செகண்டரி கலர் என்ன, டெர்டரி கலர் என்னன்னு சொல்லிட்டு எல்லாமே மென்ஷன் பண்ணுங்க. தென் கம்ஸ் ஃபாண்ட்டு. ஃபாண்ட்டில் வந்து என்ன டைப்போகிராஃபி யூஸ் பண்ணியிருக்கீங்க, என்ன ஃபாண்ட் யூஸ் பண்ணியிருக்கீங்க, அதை வந்து என்ன சைஸ் யூஸ் பண்ணியிருக்கீங்கன்னு சொல்லிட்டு அதெல்லாம் ஃபுல்லாக போடுங்க. அண்ட் அந்த யூஐ மேக் பண்ணுறதுக்கு என்னெல்லாம் காம்பவுண்ட் யூஸ் பண்ணீங்க, எப்படி டிசைன் சிஸ்டம் யூஸ் பண்ணியிருக்கீங்க, என்ன ஷேடோஸ் யூஸ் பண்ணியிருக்கீங்க, எல்லாமே வந்து இதில் மென்ஷன் பண்ண மாதிரி பாருங்கள். அந்த யூஐ கேஸ் ஸ்டடி பொறுத்த வரைக்கும் இப்போ நீங்கள் மேக் பண்ண யூஎக்ஸ் கேஸ் ஸ்டடியோட எக்ஸாக்டாக அது என்னெல்லாம் யூஸ் பண்ணி பண்ணீங்களோ அதெல்லாம் இங்கே இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. இது எதுனா ரெண்டாக பிரிக்க சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா இந்த யூஎக்ஸ் ப்ராஜெக்ட் பொறுத்த வரைக்கும் உங்கள் கம்ப்ளீட்லி நாலேஜ் வந்து யூஎக்ஸில் பக்காவாக இருக்குங்கிறது வந்து ப்ராப்பராக ப்ரூவ் பண்ணுறதுக்கு இது யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி அதை மட்டும் ப்ரூவ் பண்ணால் செட் ஆகாது இல்லையா? அதுக்காக ப்ராப்பரான யூஎக்ஸ் மேக் பண்ணி அதுக்காக ப்ராப்பரான யூஐ பண்ண முடியும் அப்படிங்கிறதுக்காக காட்டுறதுக்கும் யூஐ யூஸ் பண்ணலாம். அண்ட் அந்த யூஐ கேஸ் ஸ்டடியில் வந்து கடைசியில் ஸ்க்ரீனோட ஃப்ளோ மென்ஷன் பண்ணுங்கள். ஸ்க்ரீன் ஃப்ளோஸ் அது மாதிரி சம்திங் கொடுத்துட்டு ஸ்க்ரீனோட ஹோல் ஃப்ளோ மென்ஷன் பண்ணுங்கள். ஏன் சொல்கிறேன் அப்படின்னா இப்போ யூஎக்ஸ் கேஸ் ஸ்டடியில் வந்து டாஸ்க் ஃப்ளோன் பண்ணியிருப்பீங்க இல்லையா? அந்த டாஸ்க் ஃப்ளோ கீழே ஸ்க்ரீன்ஸ் பண்ணியிருப்பீங்க இல்லையா? அது வந்து அந்த டாஸ்க் ஃப்ளோக்கு ஏற்ற மாதிரி ஸ்க்ரீன்ஸ் மட்டும் தான் இருக்கும். பட் ஓவராலாக ஒரு அப்ளிகேஷனோட ஸ்க்ரீன் பண்ணோம் அப்படின்னா அதை வந்து இந்த யூஐ கேஸ் ஸ்டடியில் மென்ஷன் பண்ணுங்கள். ஸ்க்ரீன் ஃப்ளோ அப்படின்னு போட்டுட்டு எங்கே வந்து ஸ்டார்ட் ஆகுது, அதாவது ஆன்போர்டிங் ஸ்க்ரீன் இருக்குது அப்படின்னா அந்த ஆன்போர்டிங் ஸ்க்ரீன்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி அது வந்து ஃபஸ்ட் ஸ்க்ரீனு, அதுக்கப்புறம் வந்து லாகின் ஸ்க்ரீன் இருக்குது, அதுக்கப்புறம் வந்து லாகின் ஸ்க்ரீன் இதெல்லாம் போகும், லாக் அவுட் ஆனால் எங்கே போடும், சைன் அப் பண்ணால் எப்படி பண்ணணும்னு சொல்லிட்டு எல்லாமே கொடுத்துட்டு அங்கேருந்து வந்து ஹோம் பேஜ் வரணும், ஹோம் பேஜ்லேருந்து இந்த பேஜுக்கு போகணும், இவ்வளோ பேஜ் கொடுத்துருக்கேன், செட்டிங்ஸு, ப்ரொஃபைலு, என்ன பேஜ் இருக்குன்னு எல்லா பேஜும் பார்க்குறா கொடுத்துட்டு தென் அதை வந்து பர்ஃபெக்டாக ஒரு ஸ்க்ரீன் ஃப்ளோவாக பக்காவாக கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அந்த ப்ராஜெக்ட் முடிங்க. இப்போ நான் சொல்கிறதே அப்படியே பண்ணணும்னு இல்லை, நீங்கள் பண்ணாலும் ஓகே தான், ஒரு பிரச்சனையும் இல்லை. நீங்கள் வந்து உங்கள் சைடில் ஃபுல்லாக ரெஃபரன்ஸ் பாருங்கள், எல்லா ரெஃபரன்ஸ் பார்த்துட்டு மற்றவங்க எப்படி பண்ணியிருக்காங்க, அதெல்லாம் எப்படி இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு எல்லாம் பார்த்துட்டு நீங்கள் பார்த்ததும் நான் சொல்கிறத வச்சு புதுசாக ஒன்று க்ரியேட் பண்ணி யூனிக்காக ஒன்று பண்ணுங்கள். அவ்வளோதாங்க. கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு கேஸ் ஸ்டடி மேக் பண்ணுறதுக்கான ஐடியா கிடச்சிருக்குன்னு நம்புறேன். இன் கேஸ் ஃபர்தராக டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னாலும் கீழே கமெண்ட் செக்ஷன் கேளுங்க. நான் எப்போவும் சொல்கிற மாதிரி ஸ்டே ஹெல்த்தி, பி ஹாப்பி, த வேர்ல்ட் இஸ் யுவர்ஸ், ஜஸ்ட் டு வாட் எக்ஸைட்ஸ் யூ. பாய்.